வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு திருப்பூர் மாவட்டங்க, குடிமங்கலம் 4 ரோட்டிலேருந்து தாராபுரம் போகிற வழியிலிங்க பொன்னாபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு 10 ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொது தடமாக வருது. 2 லாரி போகலாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு 32 அடி தடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடுதுங்க. தார் ரோட்டிலேருந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 130 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. தட வசதி எல்லாமே நல்லாவே இருக்குது. பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்கடவு கல் போட்டு டைமண்ட் ஃபென்சிங் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 8 அடி கல் போட்டுங்க ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அமராவதி வாய்க்கால் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூமி இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அமராவதி வாய்க்காலுக்குமே இந்த லேண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட வராது, ரொம்ப ரொம்ப பக்கங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரெகுலராக இந்த கிணத்துக்கு வந்து விழுந்துடும். அது போக இந்த லேண்டுக்குள்ளேயே ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க. தண்ணி சௌரி நல்லாவே இருக்குது. பாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு உழுகுது, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விட்டு பம்ப் பண்ணோம்னா எந்த அளவுக்கு தண்ணி வந்து உழுகுமோ அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு இருக்குதுங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு பூமியில் விவசாயம் பண்ணுறதுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி தான் நம்மளுக்கு மெயினுங்க. ஒரு சிலர் பூமி கேட்குறவங்கள ஃபோன் பண்ணி ரோடு ஃபேஸ் எத்தனை அடி வருதுங்க, ரோடு ஃபேஸ் தான் மெயினுங்க, அப்புறம் ரோடு ஃபேஸ்லாம் பூமி வாங்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்குறாங்க. நம்ம என்றைக்குமே விவசாயம் தோட்டத்தில் தான் பண்ண போகிறோமே தவிர தார் ரோட்டில் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் தட வசதி 32 அடி தடம் இருக்குதுங்க. பூமி பார்த்திங்கன்னா எல்லா மரமே நல்ல காப்புடு இருக்குதுங்க. மொத்தம் 10 ஏக்கருங்க. 10 ஏக்கருமே நல்ல காப்புடு இருக்குதுங்க. நல்ல தண்ணி சௌரியத்தோட ஒரு 10 ஏக்கர் லேண்ட் தொலைவிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் நேரில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், பக்கத்துலேயே ஒரு பெரிய ஃபேக்ட்ரிங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு தொட்ட மாதிரியே தான் இந்த லேண்ட். அந்த ஃபேக்ட்ரி இருக்கிறது பார்த்திங்கன்னா தார் ரோடு. இந்த பூமி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூமி தள்ளி 2வது பூமியே பார்த்திங்கன்னா இந்த தோப்பு வந்துடுதுங்க. எல்லா மரத்துக்குமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டு வச்சுருக்குறாங்க. பூமியோட மண் வகைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான செம்மண் பூமிங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை திருப்பூர்லேருந்து வந்தீங்கனாலும் சரிங்க, பல்லடம் வந்தீங்கன்னா குடிமங்கலம் 4 ரோட்டிலேருந்து கிழக்க பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க. கோயம்புத்தூர்லேருந்து அதிகபட்ச டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் வருங்க. இந்த லேண்டுக்கு வரக்கு 65 கிலோமீட்டர் வரும். நல்லா நீட்டாக கேட் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு மரம் எல்லாமே நல்லா காப்புங்க. 10 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 23 வண்டி 24 வண்டியை லாஸ்ட்டாக தேங்காய் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல தண்ணி சௌகரியத்தோடு பூமி வாட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ்டே பண்ண வேண்டாங்க. எல்லா மரமே ஒரே மாதிரி ஒரே அணியாக நல்லா பார்த்திங்கன்னா மரத்துக்கு நீட்டாக ரவுண்ட் எடுத்துகிட்டு சொட்டு நீர் ரோஸ் போட்டு ஆள் போட்டு தண்ணி வச்சுட்டுருக்குறாங்க. இடத்த பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்க்குறத விட இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பூமி அமைஞ்சிருக்கிற ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. வடக்கு கிழக்கு நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஸோ வாஸ்துக்கும் அதுதான் முறையானது. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 57 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 57 lakhs ஃபார் ஏக்கர் சொல்கிறாங்க. இடத்த பாருங்கள். இடம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம லேண்ட் ஓனர்கிட்ட உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா விலையை கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்கலாங்க. ஒரு 10 ஏக்கர் தோப்பில் இது 1-2 தான் இருக்குது. அது வீடியோ போட்டால் உடனடியாக முடிஞ்சிருங்க. ஸோ இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் மேலே கொடுத்துருக்கு பாருங்க. இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரை சொல்லி கேளுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக அந்த லேண்டை விசிட் பண்ணுங்கள். ஒரு தோப்பு நல்ல தோப்பாக பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட இட தசையில் இருக்கிறதால் கால் பண்ணுங்கள். நன்றி.